சில சூறாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சிருக்காங்க. சில சஹாபாக்கள். இப்படி அந்த ஒவ்வொரு சூறாவுக்கும் ஏன் என்னென்ன காணும். இந்த சூறாவில ஏதாவது ஒரு வார்த்தை அதை வச்சு பேர் வச்சுக்குவாங்க. இப்ப இந்த குஜராத்ல சூரத்துல் ஜாத் அறைகள் ஐலாண்ட் இதுல வந்து 2வது வயசு 3வது இந்த குஜராத் வார்த்தை வரும். நீ சூறாக்களை எல்லாம் பாத்தீங்கன்னா குரான் பாத்தீங்கன்னா மக்கியத்துன் மதனியத்துன் அப்படி போட்டுரும். சூரா குரான் படிச்சு பாருங்களேன். ஒரு சூறா எடுத்து அது என்ன போட்டிருக்கோம் மக்கியத்துன் அல்லது மதனியத் அப்படி போட்டு மக்கியத்துன்னா மக்காவை சார்ந்த அத்தியாயம். மதனியத்தை மதினாவை சார்ந்த அதை சில பேர் வந்து மக்காவில் இறங்கின வசனம் மதீனாவில் இறங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் மதீனாவில் மட்டும் வச்சு ஆயத்து குரான் இறங்க பல இடங்கள் பல ஊர்கள் இறங்கி. அப்ப என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போகும்போது போறதுக்கு முன்னால் இறங்கி வசனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க மக்கி. மதீனாவுக்கு போன பிறகு இறங்கின வசனம் பதில் அது எங்க இறங்கினா சார். அந்த வகையில இந்த குஜராத் என்பது இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் போன பிறகு இறங்கும். குரானை கொஞ்சம் கருத்தோட படிச்சீங்கன்னா யாரும் படிக்கிறது இல்லை. படிச்சீங்கன்னா படிக்கிறவங்களே தெரியும் இது மதீனாவில் இறக்கிற அவசரம் மக்காவில். ஏன்னா மக்காவில் இறக்கிற அவசரம் சட்டம் கட்டார். பெரும்பாலும் மக்களை அழைச்சு பல நல்ல விஷயங்களை நல்ல குணங்களை நல்ல செயல்களை செய்யுங்க. மதீனாவுக்கு போன பிறகுதான் சொல்லுங்க பூசக்காத்து ஹஜ்ஜி இந்த மாதிரி பல சட்டங்கள் வந்து. ஆனா சட்டங்கள் இறங்கிய வசனங்கள் மதீனாவுக்கு பிறகுதான். இப்ப இந்த சூரத்துல் குஜராத் என்ற அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு எப்படிப்பட்ட பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சஹாபாக்கள் பாடம் அல்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன பிள்ளைங்க பாக்குறாங்க, அவங்கள பழகுறாங்க, வளர்றாங்க, வரலாம் எல்லாம் செய்றாங்க. அதனால அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோட தூதராக அதை எப்படி பார்ப்பாங்க, நம்ம ஊருக்காரர் தானே, நம்ம கூட பிறந்தவர் தானே, நம்ம கூட வளர்ந்தவர் தானே என்று அவர்கள் தங்களுடைய நண்பர்களை போல பழகுவாங்க. அதனால அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரோடு நீங்க எப்படி பழக வேண்டும் என்று ஒரு பாடத்தை ஆரம்பத்தில் வச்சிருப்பார். அத முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது, யா அய்யுஹல்லதீன நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய மக்களே, நீங்கள் லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ அல்லாஹ்வையும் அவர் ரசூலை முந்திக் கொண்டு எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். அல்லாஹ் முந்த முடியாது. அப்படி அர்த்தம் அல்லாஹ்வுடைய ரசூலை ஒருத்தன் முந்தி செய்யிட்டானா யார் முந்தின மாதிரி அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு யார் சொல்றா, ரசூல் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லிட்டு ரசூல் செய்யறாங்க. அப்போ ஒரு ரசூலோட சொல்ல முந்தினா யார் சொல்ல மாதிரி அல்லாஹ்வோட சொல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு முந்தி செய்தா அல்லாஹ் முந்தின மாதிரி. ஆனா அல்லாஹ் சேர்த்து சொல்லும் போது அல்லாஹ்வின் ரசூலை முந்தி கொண்டு எதையும் செய்யாதீர்கள். அப்ப என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிறகு சொல்லுங்க, அவங்க செய்த பிறகு செய்யுங்க. அதனால அவங்க சொல்லாம இருக்க டக்குன்னு சொல்லிடாது. அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை விளக்கி அவங்க சொன்னப்போ நீங்க விளக்க சொல்லுங்க, நீங்களாக சொல்லக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும். மற்றபடி உலகத்தில் வாழ்ந்து நீங்க ஒரு கருத்து நான் ஒரு கருத்து சொல்லலாம், நான் ஒரு அபிப்பிராயம் சொல்லலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குக்கு மாற்றமாக முந்திக் கொண்டு எதையும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொல்றாரு. ஏன் வசனம் இறங்குறதுக்கு சில காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தொழுகைக்கு போறாங்க, பெருநாள் தொழுகைக்கு, ஹஜ் பெருநாள் தொழுகைக்காக போறாங்க. அவர் தொழுகைக்கு போகும்போதே பாத்தீங்கன்னா தொழுகைக்கு முன்னாலேயே ஒரு ஆடு அறுத்துக்கணும். நம்மளாம் குர்பானி எங்க இருப்போம் நம்முடைய அறுக்க மாட்டீங்களா, எங்க அறுப்பிய வீட்டுலங்க யோசிக்க. நம்ம வீட்டுல தெருலையோ அல்ல தோட்டத்துல அறுப்போம். ஆனா அவங்க என்ன செய்வாங்கடா திடல் குழந்துவாங்க, பெருநாள் திடல் குழந்து அங்க அறுப்பான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்கடா, ஹஜ் பெருநாளோ நோம்பு பெருநாள் எதுவா இருந்தாலும் முதல்ல செய்யற தொழுகைதான். அதுக்கு பிறகுதான் என்ன செய்யணும், மற்ற வேலை செய்யணும். அப்ப குர்பானி எப்ப கொடுக்கணும், தொழுகை முடிஞ்ச பிறகு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பள்ளிக்கு தொடர்ந்து தொழுகைக்காக போக பார்த்தா ஒரு ஆடை அறுத்துக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் அவங்க சொன்னதுக்கு செய்து மாற்றம் கேட்டா அப்பவே செய்வாங்க, கூப்பிட்டு திருத்திடுவான், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அங்க நின்று கேட்கறாங்க அடுத்தது யாரு அப்படின்னு. அங்க உள்ளவங்க அறுத்தாங்க, அவரை கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்பானி என்று ஒன்று கொடுப்பதாக இருந்தால் ஹஜ் பெருநாளைக்கு
அந்த குர்பானி ஆடு கொடுப்பதாக இருந்தால் நான் தொழுது முடித்த பிறகு தான் நீங்க கொடுக்கணும். அதுக்கு முந்திரி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அது குர்பானி ஆகும். வேற என்ன? சாதாரணமா நம்ம வீட்டுக்கு தேவை அறுக்கிற கறி அது மாதிரி ஆகும். அதனால இப்ப அறுத்த பரவாயில்லன்னு சொல்லல, இது செல்லாதுதான். நீ இன்னொரு ஆடு வந்து அறுதான். ஏன் என்ன எதுக்காக? அல்லாவுடைய தூதருக்கு முன்னாலே அவர் செய்யிட்டார். நம்ம அல்லாவுடைய தூதர் சொல்ல அவங்களும் ஆடு அனுப்புகிறான். தனக்கு தன்னுடைய மாளுக்கு எல்லாரும் அனுப்புகிறான். அப்ப எப்ப இருப்பாங்க? தொழுது முடிச்ச பிறகு. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பெருநாள் எதுவுமே நடக்கும். பெருநாள் தொழில் எதுவுமே நடக்குங்க. ஞாபகம் இல்லை, வருஷம் 2 மணி 7 மணிக்கு. முந்திலாம் பாத்தீங்கன்னா 10 மணி ஆகும். 10 மணி 10:30 மணிக்கு தான் செய்வாங்க, பெருநாள் தொழுவாங்க. நம்ம இந்த மாதிரி பள்ளியெல்லாம் வந்து இப்போ சமீப 7 மணிக்கு தொழுது. இதான் கரெக்ட். சூரிய உதிச்சு ஒரு உதிச்சு மேல வந்து ஒரு கொஞ்ச தூரம் வந்துட்ட உடனே என்ன செய்யணும்? கொஞ்சம் வெளிச்சம் வந்த உடனே தொழ ஆரம்பிச்சிடும். இதுதான் ரசூல் தொழுத. ஆனா நம்ம ஊர்ல என்ன செய்வாங்கன்னா ரொம்ப நேரம் பிந்துவாங்க. அப்ப பிந்துனால என்ன செய்வாங்கடா, அந்த தொழுவுற டயம் ஒரு தொழுகைக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். ஒரு குத்துபாவுக்கு ஒரு 15 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் அப்படி கணக்கு வச்சு அறுத்துவான். காலையில பச்சு முடிச்ச பிறகு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பிறகு அறுத்துவான். ஏன்னா தொழுகை பிரிப்படுத்துறதுனால உண்மையிலே அவங்க தொழுட்டு வந்து பார்த்து அறுத்து ரொம்ப கஷ்டம். மத்தியானம் அறுக்க முடியும். அதனால அறுத்துவான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னன்னா, நான் தொழுது பிறகுதான் சொன்னாங்க. நான் தொழுது முன்னால் அறுத்தீங்கன்னா செல்லாதுதான். அப்ப இந்த ஆயத்தான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதரை முந்திக் கொண்டு நீங்கள் எதையும் செய்யாதீர்கள். அப்ப குர்பானி கொடுக்குறீங்களா? அப்படி குர்பானை கொடுக்கிறதா இருந்தால் என்ன சொன்னீங்க? தொழுது முடித்து நான் கொடுத்த பிறகு கொடுங்கள். இது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அவங்கள்ட்ட பழக சொல்றான். என்ன காரணம் சொன்னாங்க? என்ன அவங்க சின்ன பிள்ளைங்க அங்க இருக்கிறாங்க. ஒரே மக்காவிலே பிறந்தாங்க, மக்காவிலே வளர்ந்தாங்க, அப்படியே மதினா பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க சின்ன பிள்ளைன்னு பாக்குறதுனால அவங்க எப்படி பார்ப்பாங்க? ஒரு ஃப்ரெண்ட், ஒரு நண்பர், நம்ம ஊருக்காரர் அப்படி பார்ப்பாங்க. இருந்தாலும் அல்லாஹ்வால அவன் தூதர் ஆக்கின பிறகு என்னுடைய தூதரா இருக்கக்கூடிய அந்த தூதர் என்ற பேர்ல இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யக்கூடாது? உங்களை மாறி என்ன செய்ய நினைச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பழகுற மாதிரி நீங்க அவருக்கு முந்தி எதையும் சொல்லாதீங்க, எதையும் செய்யாதீங்க. இப்போ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல நம்ம பேசிக்கிட்டு வச்சுக்கலாம். பேசி முடிச்ச போது சந்தேகம் கேட்பான். நம்ம ஆளுக்கு என்ன செய்வான்? கீழே வந்து பதில் சொல்லுவான். கேட்டது எங்கிட்ட 4 பேர் 5 பேர் சொல்லி முடிச்சுவான். இப்படி பழக்கம் நிறைய இடத்துல இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப நான் எல்லாரும் தெரியும், இருந்தாலும் சொல்றதுக்குன்னு ஒரு ஆள் இருந்தா அவர் சொல்ல கையில என்ன ஆகும்? ஒரு ஆள் சொல்ற உங்கள்கிட்ட யாரு கேட்டாப்பான், சரியா தரப்பு சொல்லிட்டு அதே மாதிரி சண்டையா மாறிடும். அதனால எப்போது எழுதுகிறாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது சரியான ஒரு வழக்கு என்ன? ஒரு ஆளை சொல்றதுன்னு வச்சு அவர்கிட்ட கேட்டு அவர் சொல்றதை கேட்டேன் செய்வாங்க. இது அல்ல சொல்லிடுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரோடு நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அவர் ஒன்றை செய்வதற்கு முன்னால் எதையும் நீங்க சொல்லாதீர்கள். அவர் ஒன்றை செய்வதற்கு முன்னால் எதையும் நீங்க செய்யாதீர்கள். எதையும் ஒரு தீர்ப்பாக, மார்க்கமாக, சட்டமாக வழங்குவதற்கு முன்னாடி நீங்க அதை சொல்லிடாதீங்க என்று அல்லாஹ் மக்கள் சொல்லி கொடுக்குறான். ஏன்னா சாதாரண மக்களுக்கு பழக்கம் இருந்ததுனால எது அல்லாஹ்வுக்கு ஒரு கொண்டு செய்யாதீர்கள். அல்லாஹ் கொண்டு செய்ய முடியுமா? சொன்ன விளங்கிட்டீங்கல்ல? அல்லாஹ் முந்தி செய்ய முடியும். அப்ப என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்தா யாரும் செய்த மாதிரி? ஏன் ரசூல் செய்யறதெல்லாம் யார் சொல்லி? அல்லாஹ் சொல்லிட்டான். ரசூல் சுயமா எதையும் செய்யறதில்லை, எதையும் செய்யமா சொல்றதில்லை. அதனால அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திட்டா யார முந்துற மாதிரி அர்த்தம்? அல்லாஹ் முந்தினார். அதனால நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் வணக்க வழிபாடு கடமைகளை சஹாபாக்கள் சொல்லிக் கொடுத்தது ரசூலை பற்றி செய்யாதீங்க. நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்கிறோம், பார்ப்போனா இருக்கிறான். அடிக்க அல்லாஹ் குர்ஆன் சொல்லிக்காட்டு. ஏன்னா எந்த நேரத்திலையும் பார்த்து கொண்டே இருக்கிற யார் மட்டும்தான்? அல்லாஹ் தான். எல்லாத்தையும் கேட்டுட்டு அல்லாஹ் தான். அப்ப எங்கிருந்து அழைத்தாலும் எப்போது அழைத்தாலும் யாரை அழைக்கணும்? அல்லாஹ் தான். அல்லாஹ் அல்லாத யாரை எங்கிருந்து அழைக்கிறார்? அப்ப அல்லாஹ் மட்டும்தான் எங்கிருந்து பார்ப்போம், எங்க அல்லாஹ் குர்ஆன் அடிக்கடி சொல்லி காட்டிட்டே இருக்கிறான். நீங்க இந்த சட்டங்கள்லாம் சொல்லும் போது நான் பார்ப்பவர், நான் கேட்பவர். அதனால எனக்கு மாற்றமாக நீங்க சொல்லாது, எனக்கு முந்திரி எதையுமே சொல்லாதீங்க. 2வது வசனம், இது முதல் வசனம். இது சூரத்து எத்தனை அத்தியாயம்? 49. அதுல முதல் வசனம். அப்ப இந்த அடிப்படையில மார்க்கத்தை சொல்வதற்காக இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களோட கேட்கல முந்தி பதில் சொல்லக்கூடாது. அதே போல பெற்றோர்கள், நம்ம பெற்றோர்கள் பெற்றி வளர்த்து பாதுகாத்துறோம். அவங்கள முந்திட்டு ஒரு காரியம் சொல்லவோ செய்யவோ அத்தாவோட கேட்டவங்க நம்ம என்ன செய்யறது? மகன் பதில் சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்க. ஏன்னா அவங்க பெற்றவர்கள். அப்ப அவர்கள் நீ போய் சொல்லலாம் சொல்லலாம்.
அப்படி இல்லாம அத்தாம் மடக்காக நம்ப முந்தி பேசுவார் பதில் சொல்லக்கூடாது. இதெல்லாம் இந்த ஆயத்தை வச்சு விளங்கு. இது முதலாவது. ரெண்டாவது வசனம் என்னன்னா, யா எங்கதின திரும்ப அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும், உங்களுடைய சப்தங்களை உயர்த்தாதீர்கள். ஃபௌக சௌத்தின் நபி, நபியோட சத்தத்தை விட உங்க சத்தத்தை உயர்த்தாதீர்கள். இப்ப ரசூல் சபையில் இருக்கும்போது அவங்க பேசுற சத்தத்தை விட அதிகம் பேசுறாங்க. இல்ல அவங்க ஒரு ஆளுக்கு ஏன் சத்தம் உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி ரசூல் அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த குரலை விட உங்க குரல் கூடாது, மேல போகாது. வலா தஜ்ஹரு பில் கௌலி கஜஹரி பாதிக்கும் பாதி, உங்களை ஒரு ஆளை இன்னொரு ஆளை சத்தம் போட்டு கூப்பிடுறது மாதிரி யாரை கூப்பிடாதீங்க, ரசூலுக்கு கூடாது. ஏன் முகமது அப்படி கூடாது, அவங்க அப்படி கூடுவாங்க. நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம விளக்கிட்டோம். அவங்களுக்கு என்னடா என்ன சொன்ன அவங்க எப்படி பார்த்துவாங்க? தங்க ஊருக்கார், நம்ம ஊருக்காரு, நம்ம கூட வளர்ந்தவர், நம்ம கூட எல்லாம் செய்தவர். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிட்டாலும் அவங்க அந்த உணர்வர். அதனால தனியாக பாடத்தை சொல்லி கொடுக்குறான். என்ன செய்யாது, அவர் போட சத்தத்துக்கு மேல அவங்க சத்தம் போட்டக்கூடாது. இதே போல உங்களில் சிலர் சத்தம் போடுவதை போல அப்படி செய்தீங்கன்னா அது தஹ்பத ஆமால் பந்துல்லாத, உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய நல்ல அழிஞ்சு விட்டான். அல்லாவுடைய எவ்வளவு அழகா எவ்வளவு கடுமையான சத்தம் பாருங்க. அல்லாவுடைய சத்தத்தை விட நம்ம சத்தத்தை உயர்த்திட்டா நம்ம அமல் என்ன செய்யறோம், அழிஞ்சு போயிடும். நம்ம அமல் அழிஞ்சு எங்க போவோம், நரகத்தான். அப்ப சொருக்கத்துக்கு போக வேண்டிய நம்ம நரகத்து பாருங்க, பெரிய சத்தம் தான். சத்தத்தை கூட போடக்கூடாது. நம்ம சொன்ன சத்தம் சத்தம் போட விரும்பி இல்லையா அப்படின்றோம். அது நமக்கு பரவாயில்ல. அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது, அல்லாவுடைய தூதர் சத்தத்தை கூட தப்பு சொல்ல வைக்க கூடாது. இந்த ஆயத்து இறங்குறதுக்கு ஒரு காரணம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி போது ஒரு 5-6 பேர் வந்த ஒரு ஜமாத்தா வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, எங்கேயாவது ஊர் விட்டு ஊர் போறதா இருந்தா தங்களுக்கு மத்தியில ஒரு ஆளை என்ன செய்வாங்க, தலைவர் ஆக்கிடுவாங்க. நம்மளும் அப்படி செய்யணும். ஒரு 5 பேர் 6 சேர்ந்து போச்சுங்க, நமக்குள்ள ஒரு ஆளை பொறுப்பாக்கி அவருடைய கட்டுப்பாட்டு பிள்ளையே போயிட்டு. இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பாடம். எங்கேயா வெளியே போனாலும் சரி, எல்லாரும் செய்யறாரு ஜமாத்தா ஒரு விஷயம் செய்யறாரு, நம்ம ஒரு ஆளை தலைவர் ஆக்கிட்டு அவருடைய கட்டுப்பாட்டு கீழே, உதாரணமா கூட்டு போற வச்சுக்கோங்க, இங்க இருந்து நம்ம மதுரைக்கு போற வச்சுக்குவோம், அல்ல நாவலுக்கு போறோம் வச்சு, ஏதோ ஒரு ஊருக்கு போறோம். அப்ப தலைவர் ஆக்கிட்டா இப்ப பஸ் ஸ்டாண்டு போற வச்சுக்கலாம், நிறைய பஸ் இருக்கு. இப்ப தலைவர் சொல்ல இந்த பஸ் இல்ல அங்க வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுல என்னாலும் போகலாம், இதுல ஏன்னாலும் போகலாம். இருந்தாலும் ஒரு தலைவர் சொல்ல சரி கூட பேர் இல்லைன்னா என்ன செய்யறோம், சண்டை வந்துட்டு கருத்து வருவாங்க. என்ன போற தலைவர் கேட்க மாட்டேங்க, நீ போ எனக்கு தெரியுமா, இப்படி பாருங்க பெரிய சண்டையே ஆகிட்டு. அதனால கட்டுப்பாடு சிறப்பு. அதனால ஒரு தலைவர் கூட போகும்போது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே செய்யணும், போயிடும். அப்ப இப்ப வந்து ஒரு ஜமாத் வந்த ஜமாத் என்ன செய்தாங்க, அவங்களே ஒரு ஆளை தலைவராகிட்டு போயிருக்கிறான். இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து அல்லாஹ் தூதர் நாங்க வெளியே போறோம், எங்களை ஒரு ஆளை எங்களுக்கு பொறுப்பு ஆக்குங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு முன்னுதாரணம் இருந்ததுனால டக்குனு அவங்க யாரையும் ஒரு ஆளை இவனை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லாம என்ன செய்யறாங்கன்னா, அபூபக்கரே இதுக்கு யாரை தலைவரா போடலாம் அப்படின்னு கேட்கறான். அப்ப என்ன செய்வாங்க, அங்க அந்த அந்த கூட்டத்தை பார்ப்பாங்க, அதுல யாரு நல்லவர் இவங்க யாரு விவரமானு தெரியும், அவரை போடுங்கன்னு சொன்னாங்க. ரசூல் அதை நிப்பாட்டாம உமரை நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அபூபக்கர் யாரை சொன்னாங்களோ அவரை விட்டு உமர் வேற ஆளா சொல்றாங்க. ஏன் சொன்னாங்க சொல்லுங்களேன், அவருக்கு அவர் நல்லா தெரியும். நீங்க இருக்குன்னு உங்களை ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு நல்ல உங்க பார்வையில் இவர் நல்லவர், இன்னொரு பார்வை இருப்பார். அதனால அவர் சொன்னதே அவர் சொன்ன அவசியம் இல்லை, எனக்கு அவர் தான் நல்லவர் தெரியாது. கேட்டால் யாரு, ரசூலுல்லாஹ். பதில் அவங்க சொல்லி உமர்னு சொல்லிட்டாங்க. என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் சில நேரங்கள்ல மனசு அசலுக்கு பாருங்க, அந்த கோபம் நான் அந்த எண்ணெல்லாம் இருக்குதான் செய்யும். அவங்க உடனே உமரை பார்த்து, உமரே நீ எப்போது நான் சொல்றது மாத்தமாவே சொல்றீங்க, என்ன சொல்லக்கூடாது, ஏன் சொல்லக்கூடாது, கேட்டு ரசூலுல்லாஹ் அவங்க 2 பேரும் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறான். அப்ப இவர் பாருங்க சும்மா முங்குது, சரி அவங்க சொல்லிட்டாங்க இவதான் பேசாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது, நீ இந்த நான் சொல்லி பார்த்து சொல்லிட்டே இருக்கலாம். இப்படி 2 பேரும் சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா லேச ஆரம்பிக்கும், பிறகு பார்த்தா என்ன செய்யணும், பெரிய சண்டையே வந்துடும். கூட யாரெல்லாம வந்துருவாங்க, சில பேசுறோம் போயிடுவான், வேற யாரெல்லாம் சண்டை விடணும், அப்பெல்லாம் நிறைய நாட்டு நடக்கும்.
அப்ப அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மீன் தான் சொல்றேன், நான் தான் சொல்றேன், நான் தான் அப்படி ரசூல் அப்படி அப்படின்னு ரசூலுல்லாஹி தேடிட்டாங்க. சில நேரங்கள்ல முக்கியமான நேரம் சண்டை போட்டா யார் ஆவாங்க அந்த அளவுக்கு தெரியாம வெளியே செய்வாங்க. அப்ப இந்த ஆயத்திறன் ஈமான் கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் உங்க சத்தம் செய்யாதீங்க வைத்தால். நீங்க சத்தம் போட ஒரு ஆள் கூட சத்தம் போடுற மாதிரி இந்த மாதிரி சத்தம் போடாதீங்க. இந்த ஆயத்து இறங்கின உடனே நம்மளால என்ன சொல்லுவோம்? சத்தம் போடவும் கூடாது, மனுஷன் சத்தம் போடவும் விரும்பம் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். என்னால அனுபவிச்சிருக்கேன். இந்த பயானுக்கு சவுதியில அவங்களே வண்டியில அந்த கூட்டு போவோம். நம்ம ஆளை ஏற்றி அங்கோடி இறக்கத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே சத்தமா சத்தம் போட, அது சத்தத்தை கூட போடக்கூடாது, இருக்கே சுயமே அப்படிமா. நம்ம சொல்ல பரவாயில்ல, ஆனா அல்லாஹ்வுடைய தூதருமே சத்தம் போடாது. யார் சொல்றா? சொல்றது யாரு? அல்லாஹ் சொல்றோம். அப்ப அதை மீறி சத்தம் போட்டா அவள் இப்ப பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆயிரத்தி யாரு அபூபக்கர் விஷயம் இறங்குற பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபூபக்கர் ஏதாவது செய்தி கேட்டா 2 தடவை 3 தடவை கேட்கிற அளவுக்கு சத்தத்தை குறைச்சிட்டான். காதே கேட்கலாம் அந்த அளவுக்கு பயந்துட்டாங்க. சத்தத்தை வைத்துருவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு ரசூல் என்ன சத்தம் போட்டு சொல்லுப்பா. எந்த அளவு ஹதீஸ் வருதுன்னு சொன்னா, ரகசியம் பேசக்கூடியதை போல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? அவரு பாப்பா அவங்களுடைய உள்ளத்துல ஆழ பதிந்திருந்த முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, அல்லாஹ் சொன்னா கேட்கணும், அல்லாஹ்வோட ரசூல் தான் கேட்கணும். இது சர்வதான செய்யக்கூடாது, சத்தம் போடுறதுதானே நினைக்கூடாது, சத்தம் போடுறதுதான். ஆனா நமக்கு பரவாயில்லை, அல்லாஹ் சொன்ன பிறகு அல்லாஹ் சத்தம் போட சொல்லக்கூடாது. அப்ப இந்த ஆயத்தை சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், அந்த சத்தத்தை குறைச்சிட்டான், அவங்க ஒரு மனுஷன் குறைச்சிட்டான். இப்ப இவங்களை பார்த்து எல்லாரும் என்ன செய்யறாங்க? யார் ரசூலை கேட்டாலும் சத்தம் போட்டு சொல்றது ரொம்ப அமைதியாகிட்டாங்க. அப்ப 3வது சொல்றான், இன்னல்லதே யகுல்லூன அஸ்வாத்தஹும் ரசூலில்லாஹி உலாயிக அல்லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் தக்வா. அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் தங்கள் சத்தத்தை அல்லாஹ் குறைத்துக் கொண்டார்களோ அவருடைய உள்ளத்தில் இறையச்சல் இருக்கிறது என்று அல்லாஹ் சோதித்து பார்த்து விட்டான். சத்தம் போடாம இருக்குது என்ன பேர் சொல்றான்? இறையச்சல். அவன் இறையச்சல்னா வெறும் பக்தியோட துழுவுறது, நோம்பு பிடிக்கிறது, அதுவும் இறையச்சல் தான். அவ இறையச்சல் என்னன்னா அல்லாஹ்வும் ரசூலும் எதை எப்போது எப்படி செய்ய சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான். எப்படி சொல்லணும்னு சொன்னா அப்படி சொல்லணும், எப்படி செய்யணும் அப்படி செய்ய. அதுக்கு பிறகு என்னது? இறையச்சு. இப்ப சத்தம் போடான்னு சொல்லிட்டா சத்தம் போட மாட்டேன். அப்படி அவங்க என்ன வந்துருச்சு? அல்லாஹ்வுடைய பயம். அப்ப அல்லாஹ் சொல்ல இவங்க உள்ளத்தில் இறையச்சலை தெரிந்து விட்டான், சோதித்து பார்த்து விட்டான். அப்ப அல்லாஹ் சொன்ன பரிச்சனை விட்டு விட்டான். லகு மகுபிரக்கும் எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு மன்னிப்பு இருக்கு, உயர்ந்த பதவி அல்லாஹ் இடத்த சோதித்து தெரிஞ்சு சொல்லிட்டான். அப்ப உலகத்துல வாழும் போது நாம் இறையச்சலை, அல்லாஹ்வுடைய பயம் என்றால் என்ன என்ன அர்த்தம்? அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதை எப்படி சொல்ல வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டியது சொல்லி செய்து காட்டினார்களோ அதை நம்ம அப்படியே செய்யணும். நம்ம அப்படியே செய்யணும். நேற்று நான் சொன்னேன், சுபானத 33 தடவை ஏன் 30 சொன்னாங்க அப்படி யோசிப்பாங்க. சுபான 30 சொன்ன அவள் 30 சொல்லணும், 100 சொல்லணும். அப்ப எதுக்கெல்லாம் அளவு நிர்ணயம் பண்ணிட்டாங்களோ அதை நம்ம நினைச்ச கூடாது, நம்ம கூட்டானே யோசிக்கூடாது. இப்ப குத்துபா வெள்ளிக்கிழமை எத்தனை நினைச்சு குத்துபா நின்றுட்டு பேசின நம்ம ஒரே நேரத்துல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிடுவோம். எங்க 1/2 மணி நேரம் அதுல ஒரு 2 உட்காரணுமா அப்படின்னு நினைக்கூடாது. ஏன்? ரசூல் 2 செய்தாங்க, அவ்வளவுதான். 10 நிமிஷம் பேசலாம் சரி, 20 நிமிஷம் சரி, 1/2 மணி நேரம் பேசலாம் சரி, 2 கொஞ்ச நேரம் பேசி உட்கார்ந்து திரும்ப எஞ்சி பேசணும். இதெல்லாம் 7 நேரம் ரசூல் செய்தாங்க, அவ்வளவுதான். அதுல போய் தலையிட்டு நம்ம செய்ய அதையும் பூத்தி கொஞ்ச நேரம் தானே, இதுக்கு போய் உட்கார்ந்து இன்னொரு கெஞ்சிக்கணுமா? தேவையில்லை, ஒரே அடிச்சிடலாம் சொல்லக்கூடாது. அப்ப எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த விஷயங்களை எந்தெந்த செயல்களை சொல்லவும் செய்திருக்கிறாங்களே அது அப்படியே தெரிச்சு இருக்கிறது என்னது? இறையச்சு. அதனால இறையச்ச உடையவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ்ட்ட ரொம்ப மரியாதைக்குரிய யாரு? அல்லாஹ் பயந்து வாழக்கூடியவர்கள். அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய கண்ணியமான முறையில் வாழணும், அல்லாஹ்வுக்கு பிரியமான வாழணும், சொர்க்கத்துக்கு போல நம்ம உள்ளத்துக்க வேண்டியது. அல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அவங்க சொன்னது மாதிரி சொல்லுவேன், அவங்க செய்த மாதிரி செய்வேன் என்றுதான் இறையச்சு. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு இந்த உலகத்தில் நாம் வாழும் காலம் வரை அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் எப்போது எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னார்களோ, எதை எப்படி செய்தார்களோ அந்த சொல்லையும் செய்து அவர்களைப் போல சொல்லி அவர்களைப் போல செய்து உண்மையான விஷயமாக வாழ்ந்தாள் அருமை உயர்ந்த சொற்புறம் ஆகிய ஜன்னத்து குடும்பத்தோடு பரப்பாக தந்தல்வானாக. வாசுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.